கொஞ்சமும் அருகதையற்றவர்கள். நீங்க எங்களை பார்த்து மேடை போட்டு கொள்கை இல்லாமல் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, இந்த கூச்சல் அல்ல, இந்த விசில் சத்தம் 2026 தேர்தல்ல திமுகவுக்கு ஊதப்படக்கூடிய மாடன் சங்கு, மாடன் சங்கு. எந்த வேலையும் செய்ய முடியலங்க, எந்த வேலையும் செய்ய முடியல. இதே தொகுதியில இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய பேட்டியை காலையில பார்த்துட்டு வந்தேன். ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள். இந்த தொகுதியில இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் நின்று அந்த பிரச்சனை சரி செய்யுங்க அப்படின்னு ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருக்கவங்க முறையிட்டு கொண்டிருக்கிறாரு. தினம் கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கே பயந்துட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கேள்விக்கே பயப்படுறாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அவர் பேட்டி கொடுக்கிறார். இந்த தொகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எம்எல்ஏவான எனக்கு தான் தெரியும், நகராட்சி தலைவருக்கு தான் தெரியும். இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லையே. நீங்க என்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும். அப்ப நான் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேனே. அப்படியா? எல்லாத்தையும் சரி பண்ணிருவீங்களா? சரிங்க, உங்ககிட்ட இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்கள் போராடின சில விஷயங்களை ஆதாரத்தோட காட்டுறேன். எப்ப சரி பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, கடந்த வாரம் உங்களுடைய தொகுதியில குடிநீர் வரலன்னு மக்கள் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு தெரியாதா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே? அடுத்தது இந்த நகராட்சி தலைவர் ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க ஒரு பேட்டி. எப்படி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் போய் கேள்வி கேட்க முடியும்? அவர் தூய்மை பணியாளர்கள்லாம் கேள்வி கேட்க கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அதே தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு தெருவில் நின்று போராடினாங்களே, அப்ப நீங்க எங்க போனீங்க? அந்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட நீங்களே பேசுறது கிடையாது. எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் வருது? அவங்க கிட்ட நீங்க பேசியிருந்தா, அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்திருந்தா ஏங்க பயப்பட போறீங்க? இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் நகராட்சி தலைவருக்கும் தெரியாதா? ஏன் இதே சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இதையும் கேட்கிறேன். சாதாரண 1 மணி நேரம் மழை பெஞ்சாலே தெருவெல்லாம் தண்ணியா நின்று முட்டிக்கு மேல